இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1ல் தமிழில் முதல் பாடத்தை மட்டும், அதாவது இயல் 1ல் இருக்கக்கூடிய செய்யுள், இலக்கணம் மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இயல் 1ல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ நமக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோன்னா டிசம்பரில் தான் இருக்குது, குரூப் 4. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின்ஸும் பார்க்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியும்னு பார்த்தோம். மொத்தமாக ரிவைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. ஃபஸ்ட்டு இன்பத்தமிழில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே தமிழை பற்றி தான் இருக்குது. இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாட்டில் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல் அவர் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்வதை காண்போம். அதாவது இன்பத்தமிழ் அப்படிங்கிறத எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். நம்ம எப்படி குழந்தையை கொஞ்சுறோமோ அதே மாதிரி இந்த செந்தமிழுக்கு நிறைய பெயர் சூட்டி அதை கொஞ்சுற மாதிரி நமக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய்மொழியாக தமிழை எந்த இலக்கியங்கள் போற்றுதுன்னா நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் ஃபுல்லாக போற்றுது. தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இலக்கிய மரபாகவே ஆயிடுச்சு. அதனால எப்போவுமே எல்லா புக்லேயுமே ஃபஸ்ட் லெசன் தமிழை போற்றி தான் தொடங்குவாங்க. ஸோ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது யார் எழுதுனா அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுரர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் தமிழை புகழ்ந்திருக்காரு. அவர் தமிழை எப்படிலாம் பெயர் சூட்டி மகிழ்கிறாரு அப்படிங்கிறது தான் இது. அமுது, நிலவு, மனம், எங்களோட இளமைக்கு அதான் பால், எங்களோட உயர்வுக்கு வான் மாதிரி, எங்களோட அறிவுக்கு தோளாக நிற்கிறது எங்களுடைய தமிழ் தான் சொல்லி தமிழை எப்படிலாம் புகழ முடியுமோ அப்படிலாம் புகழ்ந்திருக்காரு. ஸோ இன்பத்தமிழோட ஆசிரியர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, விளைவு, நம்ம இப்போ ஒரு செயல் செஞ்சிருப்போம் அதோட விளைவு, அதோட வளர்ச்சி. அசதி அப்படின்னா சோர்வு. ஸோ நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. இந்த பாடலோட பொருள்: தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஃபர்ஸ்ட் அமுதமாக இருக்கக்கூடியது எங்கள் உயிருக்கு இணையாக இருக்குது. நிலவாக இருக்கக்கூடிய தமிழ் எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் மாதிரி இருக்குது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். நமக்கு இளமைக்கு பால், புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். தோல் வாள். சரியா? இப்போ இந்த பாட்டிலோட நூல்வெளி பார்த்துடலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறார். இவர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்னு கேட்டால் புரட்சி கவி அப்படிங்கிற அந்த அடைமொழி யாருடையதுன்னு கேட்டானா பாவேந்தர் பாரதிதாசனுடையது. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த புரட்சிகரமான கருத்துக்களை தான் பாடுபொருளாக வச்சு இவர் பாடிட்டு இருக்காரு. இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் எதுலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு.
தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன். ஸோ இதில் 2 லைனை மட்டும் கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தம் நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் சொல்லு. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். யார் சொல்லியிருக்காங்கன்னா காசி ஆனந்தன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று என்று சேர்த்தெழுத கிடைக்கும். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் அமுது கூட்டல் என்று. செம்பெயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். சமூகம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும் 4th ஆப்ஷன். நிலவு கூட்டல் என்று நிலவென்று 2வது ஆப்ஷன். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் 2வது ஆப்ஷன். அமுதென்று அமுது கூட்டல் என்று 2வது ஆப்ஷன். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத குறிப்பது செம்மை கூட்டல் பயிர். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த செம்பயிர் அப்படிங்கிறது நமக்கு இலக்கண குறிப்பில் கேட்டோன்னா அப்போ என்னது வரும்? மை விகுதி வந்திருக்கனால இது பண்பு பெயருக்கு கீழே வரும். இது மேட்ச் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிலேருந்து. அப்படி விளைவுக்கு ஃபஸ்ட்டு இளமைக்கு பால் புலவருக்கு வேல். இது நமக்கு தெரியும். இளமைக்கு பால் புலவருக்கு வேல். அறிவுக்கு தோல் விளைவுக்கு நீர். சரியா? சமுதாயத்தோட விளைவுக்கு நீராக இருந்துச்சு, அறிவுக்கு தோல். ஸோ நமக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கமிச்சில் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எந்த பக்கம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பக்கத்துலேயே போட்டு பார்க்கணும். விளைவுக்கு நீர், அப்போ ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கணும். அடுத்து அறிவுக்கு தோல், அப்போ அது பக்கத்தில் 3. அதுக்கு அடுத்த அறிவுக்கு நேராக 4 3 4. இளமைக்கு பால்ங்கிறது 1 3 4 1. புலவருக்கு வேல் 2 3 4 1 2 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன்லேருந்து அப்படியே எடுக்கணும். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். எப்போவுமே இந்த கொஸ்டின் பக்கத்தில் ஆப்ஷனோட அந்த பக்கம் இருக்கிறதோட நம்பர்ஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆன்சரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படியே கிடச்சிரும். இயைபு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயைபு அப்படின்னாலே ரைமிங் வேர்ட்ஸ் தமிழில். ஸோ இதில் பேர், நேர், தோல், பால், வேல் இது எல்லாமே சொல்லலாம் ரைமிங்காக வர்றனால. பால், வேல் இது ரைமிங்கில் சொல்லலாம். அப்புறமா தமிழ் கும்மி அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் அவரோட பார்த்துடலாம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னதுன்னா துரைமாணிக்கம் அப்படின்னு வரும். துரைமாணிக்கம். இவர் நம்ம பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏறு அப்படின்னாலே நமக்கு பெருஞ்சித்திரனார் ஞாபகம் தான் வரணும். கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் இன்னும் நிறையா எழுதியிருப்பார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இது எல்லாமே அவர் நடத்திய இதழ்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இது எல்லாமே அவருடைய இதழ்கள். தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. ஸோ முதல்ல எப்போவுமே நூல்வெளி பார்த்துட்டோம்னா அந்த பாட்டை பார்க்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலர் ஏறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அவர் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் முதலிய இதழ்களை இவர் நடத்தியிருக்காரு. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இப்பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களாக இருக்கு.
இப்போ தமிழ் கும்மியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கூட்டமாக கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். கும்மினாலே அது வந்து தமிழ் பாரம்பரியம். கும்மியில் வந்து தமிழை போற்றி பாடி ஆடுவது வந்து பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கும்மி அப்படிங்கிறதுல தமிழை வந்து போற்றி பாடி ஆட போகிறோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அதாவது தமிழை எப்படி போற்றுறாங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளில் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் 8 திசை செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதோட மீனிங் தான் சொல்லியிருக்காங்க. 8 திசையிலையும் தமிழோட புகழ் பரவுற வகையில் நம்ம வந்து கும்மி கொட்டணும். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது தமிழ்மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. ஸோ 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம தமிழ்மொழியோட ஏஜ் இருக்குது. அறிவு ஊற்றாகிய நூல்களை வந்து கொண்ட மொழியாக இருக்குது. பெருமை கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய மொழியாக இருக்குது. ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பல ஊழி அப்படிங்கிறது என்னதுன்னா நீண்டதொரு காலப்பகுதி. அதோட ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா பல 100 வருஷங்களாக இருக்கும். ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம், நீண்டதொரு காலங்களை கடந்து வந்திருக்கு. நிறைய நூல் இருக்குது. பெரும் ஆழி பெருக்கிற்கும், அந்த சுனாமி மாதிரி வர்றதுக்கும் நிறைய காலத்திற்கும் முற்றும் அழியாமல் இன்னைக்கு வரையும் நிலைச்சி நிற்கக்கூடிய மொழியாக இருக்குது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது தமிழ்மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் எதனாலையுமே இந்த தமிழ்மொழி வந்து அழியலை, இன்னைக்கு வரையும் நிலைச்சிருக்கக்கூடிய மொழியாக இருக்குது. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பொய்யை அகற்றக்கூடிய மொழியாக இருக்குது, மனதின் அறியாமையை வந்து நீக்கக்கூடிய மொழியாக இருக்குது, அன்புடைய பலரின் இன்பம் தரக்கூடிய பாடல்கள் நிறைந்த மொழியாக இருக்குது, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழியாக இருக்குது, உயர்ந்த அறத்தை தரும் மொழியாக இருக்குது, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டக்கூடிய மொழியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை வந்து போற்றியிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற மொழிகளை விட பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பொய்யை வந்து அகற்றக்கூடிய மொழியாக இருக்குது, பொய்யை அகற்றும், மனதின் அறியாமை இருளை நீக்கும், அதை தான் வந்து உள்ள பூட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதில் இருக்கக்கூடிய பூட்டு அப்படின்னா அறியாமை, அந்த பூட்டை வந்து அறுக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது தமிழ்மொழி. தமிழ்மொழியில் படித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த அறியாமை இருள் ஈஸியாக அகன்றும். அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, அதான் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டாக இருக்கக்கூடிய மொழி, உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், அதான் உயிர் மெய் புகட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா உயிர் போன்ற உண்மையை நமக்கு வந்து ஊட்டி வளர்க்கக்கூடியது. அதாவது உயிர் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உயிர் மெய் புகட்டும், ஒரு உயிரை ஒரு உடம்புக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மெய் அப்படிங்கிறதுல எதை சொல்லியிருக்காங்கன்னா உண்மையை வந்து இந்த உலகுக்கு கொடுக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி தான். உயர்ந்த அறத்தை காட்டக்கூடிய மொழி, உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டக்கூடிய மொழி. ஸோ உயர்ந்த அற மேன்மையை வந்து காட்டக்கூடிய மொழியாக இருக்குது. மேதினி வாழ்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ உலகம் வாழ்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய மொழி என்னது அப்படின்னு கேட்டேன்னா தமிழ்மொழி. இந்த மாதிரி தமிழ்மொழியை வந்து கும்மியில் வந்து பாராட்டுறவர் யாருன்னு கேட்டேன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இது வந்து கனிச்சாறு அப்படிங்கிற புக்கில் 8 தொகுதிகளாக வெளிவந்ததுலேருந்து எடுக்கப்பட்டிருக்க பாடல். ஸோ இதில் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், சுனாமி சொல்லுவோம்ல, அதான் ஆழிப்பெருக்கு. மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல்கோள், மேதினி அப்படிங்கிறது வந்து உலகம், ஊழி அப்படிங்கிறது வந்து நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அப்படிங்கிறது வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் இதில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வான், நம்மளோட வானம் ஃபஸ்ட்டு தோன்றியிருக்கு, வழி தோன்றியிருக்கு, காற்று, நெருப்பு, மண், மலை, அதுபோல் மவுண்டெயின்ஸ், மலைகள், அப்புறம் ஊன்னா நம்மளோட உடம்பு, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் எல்லாமே தோன்றிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டு, அப்புறம் சவுண்டு, எல்லாம் தோன்றி வாழ்ந்த அந்நாளில் மக்களுடைய நாக்கில் தேன் மாதிரி வந்து ஒட்டுன இந்த தமிழ் தான் செந்தமிழ். அது தோன்றி வளர்ந்துட்டுருக்கு, தொடர்ந்து அது வந்து வளரணும், வாழணும் அப்படின்னு சொல்லி யார் பாராட்டியிருக்காங்கன்னா வாணிதாசன். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன், தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா என்ன பார்த்தோம்? உலகம். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. ஸோ இது என்னென்ன ஆப்ஷன்னு பாருங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே இம்பார்ட்டன்ட். அது வந்து வராது, இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பாக்ஸுக்கு அடுத்ததாக நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா புக் பேக் கொஸ்டினுக்கு. ஸோ புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸும் படிக்காமல் நம்ம எக்ஸாம் எழுத போகவே கூடாது. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், செகண்ட் ஆப்ஷன். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். ஸோ அது ஃபஸ்ட் ஆப்ஷன். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், இது பண்புத்தொகை. செம்மை மை விகுதி வந்திருக்கனால பண்புத்தொகை. பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், ஃபஸ்ட் ஆப்ஷன். பாட்டு இருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும்னு பிரிச்சிருக்காங்க. இதை பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து எழுதணும், ஃபஸ்ட் ஆப்ஷன். 8 திசை இத்து வரும். ஸோ 8 திசை இத்து வரும். சரியா? 8 நம்பர் வர எல்லாத்துக்குமே வந்து அந்த இது வந்து பக்கத்தில் இது வரும், 8 திசை. எட்டு தொகை, 10 பாட்டு, 8 10 இது ரெண்டுக்குமே வந்து பக்கத்தில் வந்து புள்ளி வச்ச எழுத்து வந்து வருது. 8 திசை, 10 பாட்டு, 8 தொகை, இது எல்லாத்துக்குமே அது வந்து வல்லினம் மிகுது. அப்புறம் உரைநடை. உரைநடையை படிக்க வந்து கான்சியஸாக படிக்கணும். அதுலேருந்து எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு மேக்ஸிமம் இப்போ தமிழ்லையுமே வந்து கூற்றுக்காரணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரீட் பண்ண முடியல, மைண்டில் வந்து இது ஏறுற மாதிரி ரீட் பண்ணணும். வளர்த்தமிழ். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழோட சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஏஜான தமிழ் மொழி, அது வந்து என்றைக்குமே எங்காக இருக்குது, இளமையாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப வளமையாக இருக்குது, காலத்திற்கேற்ப அப்படியே அது வந்து அப்டேட் ஆகிட்டே போதான், நினைக்கும் போதே நெஞ்சில் இனிக்குதான், நம் வாழ்வை செழிக்க செய்து, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. ஆமாம், ஃபஸ்ட்டு குரங்காக இருந்து சைகை மூலமாக பேசி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துச்சுல, மொழி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பரிணாம வளர்ச்சியில் சிறப்பானது. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுறது என்னது தான்? மொழி தான். மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுறதும் என்னது தான்? மொழி தான். உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டையும் பெற்றிருக்கு.
உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் ரொம்ப கம்மி தான். அவற்றுள் செம்மை மிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ரொம்ப கம்மியான மொழி. சில தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மொழியோட சிறப்பை சொல்லியிருக்காங்க. நம்ம பரிணாம வளர்ச்சியில் பெஸ்ட்டாக இருக்கிற காரணம் வந்து தமிழ் மொழி தான். அதாவது மொழி தான் மனிதரை வந்து பிற உயிரினங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறது. ஒரு இப்போ குரங்கிட்டேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருக்கோம்னா மொழியால். மொழி வந்து நம்ம சிந்திக்க உதவுது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுது, பிறர் கருத்தை நம்ம அறியறக்கு உதவுது. உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1000க்கு மேலே மொழிகள் இருக்குது. அதில் கொஞ்சம் மொழிக்கு தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்குது. நிறைய மலைவாழ் மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வடிவம் கிடையாது. ஸோ அந்த உலக மொழிகளில் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் பெற்று திகழக்கூடிய மொழிகள்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. அப்படி ரெண்டையுமே பெற்று அதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறத செம்மை மொழின்னு சொல்கிறோம், செம்மை மிக்க மொழின்னு சொல்கிறோம். அத்தகைய சிறப்பு மிக்கிறது தான் இந்த தமிழ் செம்மொழி. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் இலக்கியங்களை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப இனிமையானது. இப்போ எடுத்து வாசிச்சா கூட நம்மளால் வந்து வெளிவரவே முடியாது, அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். அதில் என்ன இனிமையெல்லாம் இருக்கும்னா சவுண்டு இனிமை, ஓசை, அதுக்கப்புறம் சொல் இனிமை, சொல், பொருள் இனிமை, அதோட மீனிங், அப்படி எல்லாத்துலேயுமே ரொம்ப இனிமையாக இருக்கும். பல மொழிகள் கற்ற பாரதியார் கூட, அவருக்கு 11 லாங்குவேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை லாங்குவேஜ் கற்றா கூட அவர் என்ன சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இவர் எப்போவுமே தமிழை சொல்வார். தமிழ்மொழி, தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே அது பாரதியார், உலகம், வையம் அப்படி வந்தாலே அது பாரதிதாசன் என்று தமிழ்மொழியின் இனிமையை வந்து வியந்து பாடுகிறார். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. அதான் இதுவும் பாரதியார் தான். என்னைக்கு பிறந்தானே தெரியாது, அவ்வளோக்குள்ள ஏஜ் ஆனவங்க தான் எங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய தமிழ் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார், பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இது பேசிக்கானது தானே. சாலை தோன்றியும் நம்ம இப்போ போகிறோம் வரோன்னா சரி வராது, அதனால லெஃப்ட் போங்க, ரைட்டில் போகக்கூடாது, நடந்து போகும் சிலை இப்படி ரோட் கிராஸ் பண்ண இதுன்னு சொல்லி அதுக்கு விதி தோன்றியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தமிழில் வந்து இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இலக்கணம் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழில் நமக்கு கிடைச்ச பழமையான நூல் என்னன்னு பார்த்தோம்னா இலக்கண நூலாக இருக்கிற தொல்காப்பியம். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறையா புக் இருந்திருக்கலாம், அது எல்லாம் இலக்கிய நூலாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஸோ அவ்வளோக்குள்ளே ஏஜ் ஆனது தான் தமிழ்மொழி. ஸோ பழமையான மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம், அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அதை வச்சு தான் சொல்கிறாங்க தமிழ் ரொம்ப ஏஜ்டான மொழி, எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்து கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டு அ மு து, அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். அதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழினா நம்ம ரைட் சைடு மட்டும் எழுதுகிற மாதிரி எழுத்துக்கள், லெஃப்ட் சைடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ரைட் சைடுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து போகக்கூடிய எழுத்துக்கள் தான் வலஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் அ ஏ ஔ ந ஞ. ஏயும் அவ்வும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைஞான் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருப்பேன். அ ஏ ஔ ஞா அரைஞான், சரியா? அ ஏ ஔ ந ஞ அரைஞான். அடுத்த இடஞ்சுழி எழுத்துக்கள் டயலாக் அப்படின்னு நான் வச்சுருப்பேன். ட ய இந்த ல தான் உங்களுக்கு வந்து இடப்பக்கமாக வளையும். ஸோ இந்த ல வந்து இடஞ்சுழி எழுத்துக்களில் வருது.
ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழில் கிடச்சிருக்கக்கூடிய பழமையான நூல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அது ரொம்ப தொன்மையானது. ஸோ இதுக்கு முன்னாடியும் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும். ஸோ தமிழ் ரொம்ப தொன்மையான மொழின்னு பார்த்தோம். உயிரும் மெய்யும் இணைஞ்சா உயிர்மை எழுத்து. ஸோ இதோட ஒலிப்பு முறை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தோம். வளஞ்சுழி எழுத்துக்கள் தான் நிறையா இருக்குதுன்னு பார்த்தோம். ஏ ஞ, அதாவது அ ஏ ஔ ஞ ந அப்படிங்கிறது. ஸோ அரைஞான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஔ ஞ இன்னுக்கு வர்ற 3 சுழி ந, அவ்வளோதான். அது டயலாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு கிடையாது. ட ய இழ, இழ வந்து பழத்துக்கு வர இழ. அது வந்து இடது பக்கமாக அழகாக இந்த பக்கம் வரும். அதை பார்த்தாலே தெரியும் இடஞ்சுழி எழுத்துக்களில். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ்னாலே நமக்கு இம்பார்ட்டன் தான். அதை தண்ணி தரவாக நம்ம வந்து படிச்சிடணும். தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து எந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கிளவியும் அதனோடு ரற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் 386வது பாட்டாக இருக்குது. 386வது பாட்டாக இருக்குது. இந்த நம்பர் இம்பார்ட்டனான்னு கேட்டால் இம்பார்ட்டன் கிடையாது தான். ஆனாலும் நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கனால படித்து தான் ஆகணும். தமிழ் தொல்காப்பியம். தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் என்னது, இலக்கியம் என்னது அப்படின்னு கேட்டு கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தொல்காப்பியம் தான் அதில் ஆன்சர். தமிழன் கிளவியும் அதனோடு ரற்றே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த இது வந்து மேற்கோள் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் 386. தமிழன் கிளவியும் அதனோடு ரற்றை. கிளவினாலே தொன்மையானது என்னது, தொல்காப்பியம். ஸோ கிளவிங்கிறவங்க ரொம்ப ஏஜ்டு, தொல்காப்பியம் ரொம்ப ஏஜ்டு. ஸோ தமிழன் கிளவியும் அதனோடு ரற்றே அப்படிங்கிற இந்த லைன் வந்து எதுலனா ஏஜான தொல்காப்பியம் புக்கில் இருக்குது. தமிழ் அப்படிங்கிற சொல்லு முதல்ல அதில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். ஸோ புகார் காண்டம், அதுக்கப்புறம் மதுரை காண்டம், அப்புறம் வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அதாவது இமயமலை வரையும் போயிட்டு அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வைப்பாங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இமிழ்கடல் வேலியை, கடல்லாம் கடந்து போய் அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வைக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அதாவது தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நமக்கு வந்து தண்ணியால் சூழப்பட்டு மேலே ஒரு பக்கம் மட்டும் நிலத்தால் சூழப்பட்டிருக்க மாதிரியாக இருக்கும். இமிழ் கடல் வேலியை சுற்றி வேலி அடைச்ச மாதிரி இருக்கும் கடலை வச்சு. தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிறது வஞ்சி காண்டத்தில் 165வது பாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து தொல்காப்பியத்தில் 386வது பாடலாக இருந்துச்சு. இது வந்து 165வது பாடலாக இருக்குது. தமிழ்நாடு அப்படிங்கிறது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். தமிழன் அப்படிங்கிற வேர்டு எதில் இருக்குன்னா அப்பர் தேவாரத்தில் இருக்குது. அப்பர் அப்படின்னா யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம திருநாவுக்கரசரை தான் அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நாக்கில் தான் நம்ம வந்து அப்பம் வாங்க முடியும். ஸோ அப்பர் அப்படின்னா யாருன்னா திருநாவுக்கரசருடைய தேவாரம். தமிழன் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு அதில் தான் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23. ஸோ இது எந்த புக்கில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டோன்னா திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்பர் தேவாரம் 23வது பாடல். சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சரியா? சீர் அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து ஒரு நேர்த்தியை குறிக்கக்கூடிய சொல். ஸோ ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரிணை என 2 வகை திணைகளை அறிவோம். உயர்திணைனா யாரு? மனுஷங்க. அக்ரிணைனா யாரு? மற்ற பொருட்கள் எல்லாமே, விலங்குகள் எல்லாமே அக்ரிணையில தான் வரும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணைன்னு இருக்கணும். சரியா? தாழ்த்திணைன்னு இருக்கணும். ஆனால் அதில் கூட தாழ்வாக சொல்லிடக்கூடாது. தாழ்த்திணைன்னு சொன்னால் மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறனால அக்ரிணை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது உயர்வு அல்லாத திணை, உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிற மீனிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாசிக்கமிச்சில் இவ்வளோ அப்படி நம்மளோட முன்னோர்களோட மதிப்பு தெரியுது இல்லையா? அதாவது நம்ம இப்போ ஈஸியாக அடுத்தவங்களை திட்டிடுறோம்.
தாழ்வானவங்க, காஸ்ட்டு அப்படிலாம் சொல்லமுச்சில் நம்ம வந்து டக்குன்னு அவங்கள வந்து எடை குறைவாக பார்க்குறோம். ஆனால் ஒரு உயிரில்லாத பொருட்களையும் ஒரு விலங்குகளையும் சொல்கிறக்கு கூட தாழ்த்திணைன்னு வச்சோன்னா அது அவங்கள மதிக்காத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி அக்ரிணைன்னு வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ அக்ரிணைனா உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அதில் எந்த விதமான தாழ்வும் இடம்பெறலை. அக்ரிணை அது அவங்களோட எவ்வளோ உயர்ந்த பண்பை காமிக்குது பாருங்களேன். அப்புறம் பாகற்காய். பாகற்காய்னா பாகு அப்படின்னா இனிப்பு. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இது வந்து பிரித்தெழுதுகளை வரலாம். அக்ரிணை அப்படின்னா பிரித்தெழுதுகனா அல் கூட்டல் திணை. பாகற்காய் பிரித்தெழுதுகனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். மீனிங் பாருங்களேன். பாகு அப்படிங்கிறது வந்து கசப்பு, அதாவது பாகற்காய் வந்து கசக்கும் இல்லையா. பாகுங்கிறது இனிப்பு. இனிப்பு அல்லாத காய், அதாவது கசக்கக்கூடிய காய். அதை கூட கசப்பு காய்னு சொன்னோன்னா அதோட மரியாதை குறைஞ்சிரும். அதனால பாகற்காய் கசப்பு சுவையுடையது, அதனை கசப்பு காய்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அதோட மரியாதை குறைஞ்சிருங்கிறனால இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு அல் காய், பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுது கூட அவங்களுடைய சீர்மை, அந்த ஒழுங்குமுறை வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை பாராட்டியிருக்காங்க. இதில் பாருங்களேன், இது வந்து நமக்கு இந்த பிக்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து அரும்பு. நமக்கெலாம் ரோட்டில் விற்றுட்டு வருவாங்கள்ல அரும்பு, ரொம்ப அப்படி மொட்டாவே பறிச்சிடுவாங்க அரும்பு. அரும்புக்கு அப்புறம் கொஞ்சம் விரிஞ்சு மொட்டு, மொட்டுக்கு அப்புறம் முகை, விரிய போகுது அதான் முகை. அப்புறம் விரிஞ்சிரும் மலர், சரியா. அப்புறம் அலர், நல்லா விரிஞ்சிரும் அலர்ந்து. அப்புறம் அப்படியே காய ஆரம்பிச்சிருது. அப்புறம் ரொம்ப வாடி செம்மல் வீழ்ந்துடுது, அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு அரும்பு, அரும்பு மொட்டு முகை, அரும்பு மொட்டு முகை, முகைக்கு அப்புறம் தான் மலருது, சரியா. அப்போது ஒரு மலருக்கு முன்னாடியே அந்த மலர் வந்து 3 ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி வருது. ஃபஸ்ட்டு அரும்பாகி மொட்டாகி முகையாகி அப்புறம்தான் அது என்னதாகுது, மலராகுது. அரும்பாகி மொட்டாகி முகையாகி மலருது. ஸோ ஃபஸ்ட்டு அரும்புன்னு விற்றுட்டு வருவாங்க அது மதியம் டைமில். அப்புறம் அது கொஞ்சம் மொட்டாக இருக்கமிச்சுன்னா நம்ம கெட்டுவோம். கெட்டினோடனே அப்படியே அது விரியும் லைட்டாக முகையாக, அதாவது முகை ஸ்டேஜில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ரொம்ப மலர்ந்துடும். மலர்ந்த பிறகு மனம் வீசும். அதுக்கப்புறம் அலரும். அலரும்னா ரொம்ப விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வீழ்ந்துடும், சரியா. ரொம்ப அப்படியே காய ஆரம்பிச்சிடும், வீழ்ந்துடும். செம்மல், அவ்வளோதான், சரியா. அப்புறம் செத்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீழ்ந்து செத்துரும், மலர்ந்து அலர்ந்து வீழ்ந்து செத்துரும், அவ்வளோதான், சரியா. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. அதாவது தமிழ் மொழியில் தான் நிறைய இலக்கண நூல்கள் இருக்குது. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்களும் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ தமிழ்மொழின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப வளமை மிக்க மொழி, ரொம்ப வளமையானதாக இருக்குது. தொல்காப்பியம், நன்னூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் நிறைஞ்சதாக இருக்குது. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டதாக இருக்குது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்ததாக இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டதாக இருக்குது. இவ்வாறு இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே தமிழ்மொழியில் இருக்குது. தமிழ்மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பு. அதான் இப்போ பூ அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அதோட ஸ்டேஜுக்கு பாருங்களேன். இப்போ மொத்தமாக எத்தனை ஸ்டேஜுன்னு பார்த்தோன்னா 7 ஸ்டேஜஸில் வந்து தான் ஒரு பூ வந்து முடியுது. இந்த மாதிரி ஒரு இதுக்குமே வந்து ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கூட அந்த பிள்ளை பருவம், பிள்ளை தமிழ்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த 10 ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்க. அது கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்டேஜ், பாய்ஸுக்கு ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி. தமிழில் பார்த்தோன்னா எப்போவுமே அப்படி அது வந்து மற்ற மொழியோட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு அதில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியோட சிறப்பு. சான்றாக எடுத்துக்கிட்டோன்னா பூவோட 7 நிலைகளுக்கும் சொல்லலாம். பூ அப்படி தோன்றதுலேருந்து உதிர்ற வரையும் தனித்தனி ஸ்டேஜஸ், ஒரு ஸ்டேஜஸ்க்கும் ஒன்று அரும்பாகி மொட்டாகி முகையாகி மலராகி அலராகி வீழ்ந்து செத்துரும், செம்மலாயிரும், அவ்வளோதான், சரியா. இப்படி தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சின்ன எழுத்துக்கே, அதான் ஒரு சொல் மொழி தை மா, ஒரு எழுத்தே ஒரே சொல்லாகி பல பொருள் தர்றது மாதிரி இருக்கும், பொருள் தரும். அதாவது இப்போ வி அப்படிங்கிறது மலரை குறிக்குது.
மா மா அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் ஒன்று. அதான் ஒரே ஒரு சொல்லாக இருக்கலாம், அதுக்கு பல மீனிங் இருக்கலாம். சரியா? மா மா அப்படிங்கிறது வந்து என்னது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், மேன்மை, துகள், வயல், வண்டு, இந்த மாதிரி பல பொருட்களை தர்றதா இருக்குது மா. மா அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு மரம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு பெரிய விலங்கு இருக்குது, பெரிய விலங்கு. திருமகளை பாருங்கள், திருமகள் சரஸ்வதியோ ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. திருமகள் எப்படி இருப்பாங்க? அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், நம்மளை அப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரியா? அவங்க துகள், மேன்மை, வயல், வண்டு. இப்போ ஒரு வண்டு வந்து ஒரு பூவில் போய் உட்காந்து அந்த துகளை எடுத்துக்கிடும். அது மூலமாக அது வயலை வந்து விளைய வைக்கும். ஏன்னா அது மூலமாக இனப்பெருக்கம் செய்ய வச்சு அது வயலை விளைய வச்சு ஒரு மேன்மையான செயலை செய்கிறது தான் வண்டோட வேலை. ஸோ ஒரு மரத்தில் பார்த்தோன்னா பெரிய விலங்கு உட்காந்துருக்கு. திருமகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமகள் அழகு, அறிவு, அழைத்தல், அளவு. ஒரு வண்டு துகளில் போய் உட்காந்து, பூவோட துகளில் போய் உட்காந்து ஒரு வயலையே உருவாக்குற அளவுக்கு மேன்மையான செயலை செய்யுது போன்ற பல பொருட்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. என்னதெல்லாம்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நமக்கு வந்து இயல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அது அடுத்தவங்களோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஸோ தமிழுக்கு வந்து முத்தமிழ் இருக்குது. எனதுலான இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் ஒரு இசை கேட்டோம், சாங் கேட்டோம் அப்படின்னா நாகும் உள்ளம் மகிழும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். இன்னைக்கு வரையும் இருக்க படமாக இருக்கலாம் நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்க்கையோடைய நிறை குறைகளை வந்து அப்படியே சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. இன்னைக்கு ஹைக்கூ வரையும் பார்த்தோம்னா கவிதை, இலக்கியம் எல்லாத்துலேயுமே செம்ம டெவலப்மெண்ட். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்லாம் செய்யுளாக இருந்துச்சு, அப்புறம் கவிதை, அப்புறம் புதுக்கவிதை புரிகிற மாதிரி, அப்புறம் துளிப்பா, ஹைக்கூ, சரியா, இந்த மாதிரி போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடையோட வடிவங்கள். உரைநடைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கட்டுரையாக இருந்துச்சு, அப்புறம் புதினம், அப்புறம் சிறுகதை, இந்த மாதிரி. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மேலும் மேலும் தமிழ் டெவலப் ஆகிட்டே தான் போகுது. தாவர இலை பெயர்கள் பாக்ஸ்னாலே இம்பார்ட்டன் தான். ஆள், அரசு, மா, பலா, வாழை இலை. ஸோ ஆளோடது இலை, ஆளிலை, அரசு இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை. அகத்துக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரப்புல், நெல்தாள், வரகுத்தாள், மல்லித்தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல். தாழை மடல் ஞாபகம் இருக்கும். சப்பாத்தி கள்ளி மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனவோலை, தென்னை ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். கமுகு அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுன்னா பாக்கு, அதுக்கு வந்து கூந்தல். ஸோ இதில் நமக்கு தெரியாதது அப்படின்னு பார்த்தோன்னா வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், நாணல் தோகை, கரும்பு தோகை, கமுகு கூந்தல், கமுகங்கூந்தல். கமுகு அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பாக்கு. புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப பல புதிய சொற்களை வந்து உருவாக்கி வருது.